நம்ம விஜயகாந்த் சாருக்கு இந்த ஒரு பழக்கம் அதிகமாகவே இருந்துச்சாம். அது என்னன்னு தெரியுமா? மதுரையில் 1952ஆம் ஆண்டு பிறந்த ஒரு ரைஸ் மில் அதிபரோட மகன் தான் நம்ம விஜயகாந்த் ஐயா. என்னதான் பணக்கார வீட்டில் பிறந்திருந்தாலும் இயல்பாகவே இலகிய மனம் கொண்டவராம். ரைஸ் மில்ல இருக்க எல்லாருக்குமே அதிகமாக உதவுவாராம். அப்படித்தான் ஒரு நாள் ரைஸ் மில்ல வேலை செய்த தொழிலாளி தன்னோட மகளோட திருமணத்திற்கு பணம் இல்லாம தவிச்சிட்டு இருந்தாராம். அப்போ அந்த தொழிலாளி விஜயகாந்த் ஐயா கிட்ட அந்த விஷயத்த சொல்லியிருக்காரு. உடனே அந்த விஷயத்த கேட்டு விஜயகாந்த் ஐயா கொஞ்சம் கூட யோசிக்காம அவர் கழுத்துல இருந்த தங்க சங்கிலிய கலட்டி கொடுத்துட்டாராம். அந்த செயின் அவரோட தந்தை ஆசையா அவருக்கு வாங்கி கொடுத்ததாம். அதுக்கப்புறமா வீட்டுக்கு போயிட்டு சட்டையை கழட்டும் போது செயின் இல்லாததை பார்த்து செயின் எங்கன்னு கேட்டாராம் அவங்க அப்பா. ரைஸ் மில்ல நடந்ததை பூரா அவங்க அப்பா கிட்ட ஒண்ணு விடாம சொன்னாராம். அதுக்கு விஜயகாந்த் ஐயாவோட அப்பா கோபமாயி அவரை அடிச்சுட்டாராம். அந்த நொடியில இருந்தே விஜயகாந்த் ஐயா இனி அப்பாவோட பணத்தை எடுக்க கூடாதுன்னு தான் சம்பாதிக்கிற பணத்துல தான் பிறருக்கு உதவி செய்யணும்னு ஒரு வைராக்கியமான முடிவை எடுத்தாராம். அதுக்கப்புறமா அப்பாவோட நிழல்ல இருக்க விருப்பம் இல்லாம சென்னைக்கு சினிமாவில் வாய்ப்பு தேடி அலைஞ்சு பின்னர் அசைக்க முடியாத சக்தியாகவும் மாறிட்டாரு. என்னன்னா அவர் இப்ப நம்ம உலகத்துல இல்லைனாலும் அவர் செய்த உதவிகளால மக்கள் மனசுல இன்னும் வாழ்ந்துட்டு தான் இருக்காரு.